ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 19 மார்ச் 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள். திதி அமாவாசை காலை 6:53 மணி வரை, பிறகு பிரதிமை காலை 4:52 மணி வரை, பின்னர் த்விதியை. நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 4:04 மணி வரை, பிறகு ரேவதி. யோகம் சுப்ரம் இரவு 1:16 மணி வரை, அதன் பின் பராம்யம். கரணம் நாகவம் காலை 6:53 மணி வரை, பிறகு கிமிஸ்துக்கினம் மாலை 5:56 மணி வரை, பிறகு பவம் காலை 4:52 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா நிறைவேற போற அருமையான நாளுங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறதால உங்க அறிவாற்றலும் விவேகமும் ரொம்பவே சிறப்பா செயல்படும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு அரசு சம்பந்தப்பட்ட காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வார்த்தைக்கு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தாராளமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பொழு குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால மனசுக்கு சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு பழைய நினைவுகளை பகிர்ந்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போற குணம் அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் சோர்வு எல்லாம் பறந்து போய் உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி ஒரு புது வெளிச்சம் பிறக்கிற நாளுங்க. காலையில எழுந்ததுமே நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். எந்த ஒரு வேலையையும் ரொம்ப ஈடுபாடோட செஞ்சு முடிப்பீங்க. அதனால பலருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. அதனால லாபம் சீரா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சு அமைதி திரும்பும். மேலதிகாரிகள் உங்க உண்மையான உழைப்பு புரிஞ்சுக்குவாங்க. பணவரவு தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைக்க வழி பிறக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பரிசுகளை வாங்கி கொடுப்பீங்க. வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருந்தா அதை இன்னைக்கு பொறுமையா பாப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடற்பயிற்சி செய்யறத பழக்கமா ஆக்கிக்கிறது இன்னும் நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும்.
நல்ல நண்பர்கள் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதவி சரியான நேரத்துல கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்கலாம், அது உங்களுக்கு சாதகமா முடியும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க திறமையான பேச்சால நல்ல பேர் வாங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும், அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும், கடன்கள் எல்லாம் குறையும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின நல்ல முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனக்கவலைகள் எல்லாம் காணாம போயிடும். வீட்ல சாயங்கால நேரத்துல ரொம்ப ரிலாக்ஸா நேரத்தை செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சதால ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. கடந்த 2 நாளா இருந்த மன அழுத்தம், பதட்டமெல்லாம் விலகி ஒரு புது உற்சாகம் பிறக்கும். உங்களோட பழைய சுறுசுறுப்பு திரும்ப வந்துடும். தடைபட்டு நின்ற வேலைகளையெல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து வேகமா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. லாபமும் நல்லபடியா இருக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த பாக்கி பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சு அமைதி திரும்பும். மேலதிகாரிகள் உங்க உண்மையான உழைப்பு புரிஞ்சுக்குவாங்க. பணவரவு தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத பயமும் குழப்பமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பழு வந்து சேரலாம். சக ஊழியர்களோட ஈகோ பிரச்சனைகளை தவிர்த்துருங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வாங்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க அறிவும் திறமையும் பளிச்சுன்னு வெளிப்படுற நாளுங்க. எதையும் ரொம்ப பிராக்டிக்கலா சிந்திப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு உங்க வேலைகளை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுத்து எல்லாரையும் அசத்துவீங்க. தொழில் ரீதியா பார்த்தா வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை இன்னைக்கு தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கட்ட பதவி உயர்வு பத்தி மேலதிகாரிகள் கிட்ட பேசுவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். எதிர்கால தேவைக்காக ஒரு நல்ல தொகையை சேமிப்புல போடுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பரிசுகளை வாங்கி கொடுப்பீங்க. வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருந்தா அதை இன்னைக்கு பொறுமையா பாப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடற்பயிற்சி செய்யறத பழக்கமா ஆக்கிக்கிறது இன்னும் நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே கலகலப்பான கலைநயம் வாய்ந்த நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்ச கேட்க எல்லாரும் விரும்புவாங்க. தடைப்பட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள், ஹோட்டல் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வருமானம் தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறையா நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு பனி பொலிவும் அழகும் கூடும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் வீரமும் அபரிமிதமா கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுத்து உதவுவாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசினா எல்லாத்துலயும் உங்க கை ஓங்கி இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் அதிகமா இருக்குங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையையும் தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையம் வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான நல்ல தகவல் இன்னைக்கு கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அதனால அவசரப்பட வேண்டாம். கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல லாபம் நிதானமா தான் இருக்கும். இரும்பு, யந்திரம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். பணவரம்பு நிதானமா தான் இருக்கும். அதனால அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே
கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீச போகுதுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்டார். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். சாயங்கால நேரத்தை ரொம்ப சந்தோஷமா செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அரசியல் எல்லாம் விலகி இன்னைக்கு வேலையில அமைதி திரும்பும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.